வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டிசிசி கூட்டத்தில் நடந்த சர்ச்சை. மனமுடைந்த அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்ட காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானதால் பரபரப்பு. ஒரு பொட்டையன் அமைச்சர் சந்திரசேகருடைய காவாலி ஒன்று திடீரென கடலில் கவிழ்ந்த 2 படகுகள், 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. 12 வருடங்களுக்கு பின் மகளுக்கு வந்த தீர்ப்பு. 47 வயது தந்தைக்கு நீதிமன்றம் 45 வருட கடூழிய சிறை தண்டனை. சட்டத்தை காக்க வேண்டியவர்களை இப்படியா? பெண் போலீசாருக்கு ஆண் போலீசார் பாலியல் தொல்லை. இலங்கையில் நடந்த விபரீதம். தாழ்வாக பறந்த ஜெட் விமானம் வானில் பறந்த நாற்காலியில் வீடியோ வைரல். 2022ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வர இதுவே காரணம். ரணில் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். பலத்த காற்று தொடர்பில் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இன்று முதல் மக்கள் அவதானம். பாரம்பரிய பாரம் தூக்கிகளை பயன்படுத்திய ரயில் ஊழியர்கள் குவியும் பாராட்டுகள். காத்தான்குடியில் மொபைல் பழுது பார்ப்பு சர்ச்சை. தனிப்பட்ட வீடியோக்கள் பகிரப்பட்டதாக குற்றச்சாட்டு. நேற்று காலை 9 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் திறன் விருத்தி மண்டபத்தில் ஆரம்பமான மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. கூட்டம் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எழுப்பிய கேள்வியால் பெரும் சர்ச்சை வெடித்தது. திருவையாற்று பகுதியில் ஆழ்காந்தாவினால் முன்னெடுக்கப்பட்ட தென்னை மரக்கன்று விநியோக திட்டத்தில் பாரிய நிதி மோசடி நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டிய நிலையில் இந்த விவாதத்தின் போது குறித்த மோசடி நடவடிக்கைகளுக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் உடந்தையாக செயற்படுகிறார் என தெரிவித்து எம்பி அர்ச்சுனா மிக கடுமையான மற்றும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தார். அர்ச்சுனாவின் இந்த தகாத வார்த்தை பிரயோகத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செய்ததோடு இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற அமைச்சர் சந்திரசேகர் எம்பியை இதனால் அமைச்சருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு முருக நிலை உருவானதோடு நிலைமை எல்லை மீறி சென்றதை அடுத்து அங்கு தலையிட்ட போலீஸ் எம்பி அர்ச்சுனாவை மண்டபத்திலிருந்து பலவந்தமாக வெளியே அழைத்துச் சென்றார்கள். இந்நிலையில் இச்சம்பவத்தின் தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிசிசி மீட்டிங் நடந்தது. அதில் ஒரு சில பிழையான தகவல்கள் போடப்பட்டிருக்கிறது. அதை நினைக்க தான் சரியான கவலையாக இருக்கிறால் நான் கேட்கின்ற விடயத்தில் அமைச்சர் சந்திரசேகர் ஊழலை கேட்க வேண்டிய ஒருவர், ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போக வேண்டிய ஒருவர் அந்த விடயத்தை கதைக்கீழாண்டு நடத்தார். அதோட அங்கே நின்ற ஏற்கனவே கமக்கார அமைப்புகளுடைய எனக்கு கொடும்பாவி எரிச்சாக்கள் இன்றைக்கு திட்டமிட்ட ரீதியில் ஜிஏஆல பிளான் பண்ணி அவர்களெல்லாம் உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்டு முறைப்பாடு செய்யப்பட்டவர் வெளியில் விடப்பட்டு இன்றைக்கு அந்த திட்டம் ஒரு சின்ன ஒரு பிளானோட அரங்கேறி இருந்தவர்கள். அது தொடர்பாக நான் இந்த 7 முறைப்பாடுகளும் இதில் நான் பொது வழியில் கேட்டுதான் தீருவேன் என்கின்ற போது அந்த கமக்கார அமைப்புகள், ஒரு சில பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு தான் இந்த முறைப்பாடுகள் இருக்குது. கள்ளமாக அந்த தித்வா புயல் காசை அடித்தது தொடர்பாக முறைப்பாடு இருக்கிறது. அதற்காக அவர்கள் கத்திக்குளர்ன நேரத்தில் இந்த பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. மைக்கை பிடிங்கின போது இவர் என்னுடைய ஃபைல்களை எடுத்து அறிய வழிகிட்டவர் அமைச்சர் சந்திரசேகர். அதனால நீ ஒயாத்து தானோ மமத்தாத்து தானோன்னு நான் எழும்புகின்ற போது எங்களுடைய அமைச்சருடைய காவாலி ஒன்று பின்னால நின்று அமைச்சருடைய இந்த ஒரு பொட்டையன் அமைச்சர் சந்திரசேகருடைய காவாலி ஒன்று அமைச்சருக்கு பின்னால் என்ன தள்ளி விடுற அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துக்கு நாங்கள் காவாலி வேலை செய்ய மாட்டோம். ஆனால் இந்த காவாலி அமைச்சர் சந்திரசேகர் சொல்றான், பொம்பளை பிள்ளைகள் மாதிரி காவாலியில கொண்டு பின்னால வச்சு எங்களை அடிக்கிற வேலையில வச்சிருக்க வேண்டாம். இந்த தக்கடிகளை இந்த காவாலியில கூட்டி கொண்டு அவர் என்ன பின்னால என்னோட கை வைக்கிறார். வீடியோவை நீங்க எடுத்து பாருங்க. நாட்டுச் சூழவுள்ள பகுதிகளில் நிலவும் தென்மேற்கு பருவநிலை காரணமாக பல பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தறை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையை மற்றும் கற்பட்டியிலிருந்து மன்னாரூடாக காங்கேசன்துறை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணத்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த கடற்பரப்புகள் அப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் இது குறித்த அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்திற்கும் வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2022 ஆண்டு நெருக்கடியின் போது நாட்டை தனியாக பொறுப்பேற்க ஒருபோதும் தயாராகவில்லை. ஆனால் அது எனது பொறுப்பு என்பதால் பொறுப்பேற்றேன் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2022 ஆண்டு கோட்டபய ராஜபக்ச ஆட்சி மக்களால் கவிழ்க்கப்பட்ட பொழுது அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்தார். அது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், அந்த காலத்தில் நாட்டை பொறுப்பேற்க நான் முதல் தேர்வாக இல்லை, வேறு யாரும் அதை செய்ய முன்வதால்தான் நான் அதை பொறுப்பேற்க வேண்டியிருந்தது. நான் 4வது தேராக இருந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மொபைல் பழுதுபார்க்க ஒப்படைக்கப்பட்ட தொலைபேசியில் இருந்து தனிப்பட்ட காணொலிகள் அனுமதியின்றி பெறப்பட்டு மற்றவர்களுக்கு பகிரப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் காத்தான்குடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் கடை உரிமையாளரை தாக்கியதாகவும் அச்சம்பவத்தில் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. காயமடைந்த கடை உரிமையாளர்கள் வைத்தியசாலையில் வெளியிட்டுள்ள காணொலியில், நான் செய்தது தவறுதான், ஆனால் யாரையும் மிரட்டவில்லை, என்னை தாக்கியது தவறு என்று கூறியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணைகள் இடம்பெறுகிறதா என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நீ என்னதுக்கு அதை ஏற்றி எடுத்து, என்ன தேவைக்காண்டி ஏற்றி எடுத்து இந்த போன்ல இருந்து? சும்மாவா? நான் உனக்கு நம்பிக்கையில தான் போன் தந்து. இது எப்படியான வேலை? நீ ஏற்றி எடுத்தானே இந்த போன்ல இருந்ததுதான். என்னென்னதுல வச்சிருந்த? யார் யாரை காட்டினேன்? ஹசானுக்கும் காட்டினேன் 2 பேருக்கு. உசாமாக்கு என்ன செஞ்ச? நீ என்ன செஞ்சாலும் உசாமாட்ட இது நான் இந்த காசு வாங்குற வேலை நான் பாக்கல, நீ இந்த வேலை செய்யாடா செல்லாடான்னு நான் வாங்கல, வேற யாரும் செஞ்சிருக்க ஒரு வேலை என்னடா. நீ என்னதுக்கு எந்த போன்ல இருந்து ஏத்தி எடுத்து? என்ன காரணத்துக்கு ஏத்தி எடுத்து? சும்மா ஏத்தி எடுக்கிற விஷயமா? கடைசி வரை நான் உன்னை விசாரிச்சு நீ செஞ்சியா மன்னிச்சு வர இருக்கும் உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வது தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் 23ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இது குறித்து நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சைக்கு முகம் கொடுக்கும் மாணவர்கள் ஒரு சாராரால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்றைய தினம் குறித்த மனு தொடர்பில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் மற்றும் சட்டத்தரை முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி அமர்வு மீதான விசாரணையை எடுத்துக்கொள்வது தொடர்பான இந்த தீர்மானம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வங்காள விரிகுடாவில் மியன்மார் கடற்கரையில் ரோஹிங்கியா அகதிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 500க்கும் மேற்பட்டோர் உயர்ந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச இடப்பெயர்வு அமர்வு மற்றும் ஐக்கிய நாடுகளின் அகதிக்கான உயர் ஆணையகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த துயரச் சம்பவம் ஜூன் மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் நிகழ்ந்துள்ளது. இந்த கடல் வழிப்பாதையில் சமீப காலமாக வரலாற்றில் இதுவே மிக மோசமான மற்றும் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்திய கடல்சார் பேரழிவு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த 2 படகுகளும் ஜூன் மாத இறுதியில் மியன்மாரின் மேற்கு ராகன் மாநிலத்தில் புறப்பட்டுள்ளது. இதன்போது அந்த படகு சுமார் 250 பேரை ஏற்றிச் சென்ற முதல் படகு புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மற்ற படகுகளான தொடர்பை இழந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சுமார் 280 பேரை ஏற்றிச் சென்ற 2வது படகு ஜூலை 8ஆம் தேதி அல்லது அதற்கு சற்று முன்னதாக மியன்மாரில் அயோட்டிவாட்டி ஆற்று கடற்கரைக்கு அப்பால் கவிழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. வழக்கமான படகு பயண காலத்துக்கு வெளியேயும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்குக்கு மத்தியிலும் மேற்கொள்ளப்பட்ட இந்த அபாயகரமான பயணம் ஆபத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அதிகாரப்பூர்வமாக இறப்பு எண்ணிக்கை இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் உயிரிழப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபை கவலை வெளியிட்டுள்ளது. பயணிகளில் பெரும்பான்மையானவர்கள் மியன்மாரில் குடியுரிமையற்ற முஸ்லிம் சிறுபான்மையினரான ரோஹிங்கியர்கள் ஆவார். அவர்களில் சிலர் வங்காளதேசத்தின் காக்ஸ் பயாரில் உள்ள நெரிசல் மிகுந்த அகதிகள் முகாம்களிலிருந்து ரகன் மாநிலத்துக்கு திரும்பி பின்னர் இந்த அபாயகரமான பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். மியன்மாரில் ரகன் மாநிலத்தில் உள்ள ரோஹிங்கிய மக்கள் பல தசாப்தங்களாக அரசின் ஆதரவுடன் கூடிய துன்புறுத்தல்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளார்கள். இதனை அமெரிக்கா இனப்படுகொலை என்று வகைப்படுத்தியுள்ளது. 2017 மியன்மார் இராணுவம் மேற்கொண்ட ஒடுக்குமுறைக்கு பின்னர் 10 லட்சத்துக்கும் அதிகமான ரோஹிங்கியர்களை வங்காளதேசத்துக்கு தப்பிச் சென்றுள்ளார்கள். அதே நேரத்தில் மேலும் 6,30,000 பேர் ரகன் மாநிலத்தில் மிகவும் மோசமான நிலையில் வாழ்கின்றார்கள். வங்காளதேசத்தில் உள்ள முகாம்களில் நிலவும் குறைந்த வாய்ப்புகளும் கயாஸ் பயார் முகாம்களில் சமீபத்தில் செய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் உயிரிழந்துடன் அகதிகளை இந்த அபாயகரமான பயணத்துக்கு காரணமாகவும் அமைந்துள்ளது. இந்த சமீபத்திய துயரச் சம்பவங்களுக்கு முன்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை சுமார் 300 பேர் உயிரிழந்துள்ளார்கள் அல்லது காணாமல் போயுள்ளார்கள். ஐக்கிய நாடுகள் அகதிகளின் உயர் ஆணையின் கூற்றுப்படி 2025ஆம் ஆண்டில் சுமார் 6,500 பேர் அந்த பாதையை கடக்க முயன்றுள்ளார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 900 பேர் உயர்ந்துள்ளார்கள்.
அல்லது காணாமல் போயுள்ளார்கள். இதுவே இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மோசமான ஆண்டாக பதிவாகியுள்ளது. தொடரும் மோதலும் பாதுகாப்பற்ற மாற்று வழிகள் இல்லாத கடலில் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகள் உட்பட ஆயிரக்கணக்கான ரோஹிங்கியர்களே மக்களின் உயிர்களை பறிக்க வழிவகுக்கின்றார்கள். சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு ஐக்கிய நாடுகள் அகதிகள் உயர் ஆணையாளருக்கு தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும், அகதிகளை பாதுகாக்கவும், கவனிக்கவும், வழங்கவும், மனித கடத்தல் வேலைவாய்ப்புகளை ஒடுக்கவும் பிராந்திய மற்றும் சர்வதேச சமூகத்திடம் அவசரமாக வேண்டுகோள் விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இசை நிகழ்ச்சியொன்றில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பெண் காவலர் ஒருவருக்கு சக காவலர் ஒருவரில் மடியில் அமர்ந்து அந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தம்புள்ளை கம் உதவா மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போதே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. பாதுகாப்பு பணியின் போது அந்த பெண் காவலர் அமர்ந்திருந்த போது மது போதையில் வந்த மற்றொரு காவலர் பெண் காவலரின் மடியில் வலுக்கட்டாயமாக அமர்வது அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இச்சம்பவம் குறித்து தம்புள்ளை போலீஸ் மேற்கொண்ட விசாரணையில் குறித்த நபர் மலுக்கஸ்பவே போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த காவலர் என்பது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவலரும் அதே மகுலுகஸ்பவே போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட காவலர் நீதிமன்ற மருத்துவரின் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர் கடும் மது போதையில் இருந்தவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சக பணியாளருக்கு இத்தகைய இழிவான செயலை செய்த காவலர் மீது தம்புள்ளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். சட்டத்தை காக்க வேண்டியவர்களே சட்டத்தை மீறும் இத்தகைய செயல்களில் போலீஸ் திணைக்களத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் வினிசன் தெரிவித்துள்ளார்கள். பாதுகாப்பு பணியின் போது சக பெண் ஊழியருக்கு நேர்ந்த இந்த அவலம் சமூக வலைத்தளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடா பென்சகோலா கடற்கரையில் கடற்படையினரின் ப்ளூ ஏஞ்சல்ஸ் குழுவைச் சேர்ந்த FA-18 போர் விமானங்கள் வழக்கத்தை மிக தாழ்வாக பறந்த வீடியோ வைரலாக உள்ளது. விமானத்தில் சக்தி வாய்ந்த ஜெட் காற்றால் கடற்கரையில் இருந்த குடைகள், நாற்காலிகள் காற்றில் பறந்து சிறந்தன. இதனால் பார்வையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். யாருக்கு காயம் இல்லை என்றாலும் பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டதா என அமெரிக்க கடற்படை முழுமையான விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த விபரீத சாகசத்தை அமெரிக்க கடற்படை தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறது. அமெரிக்க கடற்படையில் புகழ்பெற்ற ப்ளூ ஏஞ்சல் விமான சாகச குழுவின் 80வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமாக புளோரிடா மாகாணத்தில் உள்ள பென்சலோகா கடற்கரையில் இந்த விமான பயிற்சி நடைபெற்றது. அந்நிகழ்வின் போது ஒரு போர் விமானம் எதிர்பார்க்காத வகையில் பார்வையாளர்களின் தலைக்கு மிக அருகில் அதிவேகத்தில் தாழ்வாக பறந்து சென்றது. இந்த அசாத்தியமாக பறக்கும் முறை கடற்கரையில் இந்த மணலை சுழற்றி அடித்ததோடு கடற்கரை குடைகளையும் தூக்கி வீசியது. பாதுகாப்பு தணிக்கை இச்சம்பவம் குறித்து ப்ளூ ஏஞ்சல் குழுமம் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் திட்டமிட்டபடி உயர்த்திவிட விமானம் மிக தாழ்வாக பறந்ததாகவும் இதனால் பார்வையாளருக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க கடற்படை மற்றும் பெரடோல் விமான போக்குவரத்து நிர்வாகத்தின் கடுமையான பாதுகாப்பு தரங்களை உறுதி செய்யும் நோக்கில் இந்த சம்பவம் குறித்து குழுவின் தலைவருக்கு ஒரு விரிவான பாதுகாப்பு தணிக்கையை மேற்கொண்டு வருகின்றார். இச்சம்பவத்தில் யாருக்கும் எவ்வித காயமும் ஏற்படவில்லை. பார்வையாளர்கள் பலர் இந்த அதிர்ச்சி மற்றும் செழிப்பான அனுபவத்தை வியப்புடன் கண்டுகளித்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. 2013 மற்றும் 2014 ஆண்டு காலப்பகுதியில் தனது சொந்த மகளை தொடர்ச்சியாக பல தடவைகள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கிய தந்தைக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கானது நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்குமைய குறித்த தந்தைக்கு 45 வருட கடூழிய சிறை தண்டனை மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 12 லட்சம் ரூபாய் நட்டஈடு மற்றும் 1 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராத தொகையும் வழங்குமாறு வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி A. ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். பிரித்தானியாவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மிக பழமையான பாரந்தூக்கிகளை மீண்டும் தற்போதைய நிலைக்கு மாற்றி அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வு தலவாக்கலை ரயில் நிலையத்தில் பதிவாகியிருந்தது. ஒரு காலத்தில் இலங்கையில் பெருமளவான புகையிரத நிலையங்கள் பாரமான சரக்குகளை ஏற்றவும் இறக்கவும் முக்கிய பங்கு வகித்த பாரந்தூக்கிகளை டெரென் பாரந்தூக்கிகள் நவீன இயந்திரங்களின் வருகையுடன் பயன்பாட்டிலிருந்து ஒதுக்கப்பட்டன. இருப்பினும் தலவாக்கலை புகையிரத நிலையத்தில் நீண்டகாலமாக பயன்பாடின்றி காணப்பட்ட இந்த பாரம்பரிய புகையிரத சரக்குகள் பாரந்தூக்கியினால் அங்குள்ள புகையிரத நிலைய ஊழியர்கள் தங்களது தொழில்நுட்ப திறனை பயன்படுத்தி மீண்டும் இயக்கக்கூடிய நிலையில் சீரழித்துள்ளார்கள். இந்நிலையில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட ரயில் பாதைகளில் புனரமைப்பு பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் இதற்கு தேவையான பொருட்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் இந்த பாரந்தூக்கி வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது.
இதன் மூலம் பெக்கோ இயந்திரங்கள், நவீன பாரந்தூக்கிகளை இயக்குவதற்கான அதிகளவான எரிபொருள், வாடகை, போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் செலவுகள் என புகையிரத திணைக்களத்துக்கு ஏற்படும் பல லட்சம் ரூபாய் செலவினம் தவிர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள். அனைத்து புகையிர நிலையங்களுக்கும் பாரிய நவீன இயந்திரங்களை கொண்டு செல்வது நடைமுறையில் சிக்கலாக இருக்கும் நிலையில் அங்கு ஏற்கனவே உள்ள பழைய வசதிகளை புதுப்பித்து பயன்படுத்துவதற்கு இது முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எரிபொருள் இறக்குமதியை அதிகம் சார்ந்துள்ள இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இவ்வாறான பழைய இயந்திரங்களை நவீன தேவைகளுக்கேற்ப மறுசீரமைத்து வருவது பொருளாதார ரீதியாகவும் சுற்றுச்சூழல் ரீதியாகவும் பெரும் நன்மை வகிக்கும் என்றும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தலவாக்கலை புகையிர நிலை ஊழியர்களின் இந்த முன்மாதிரியான செயல் வளங்களை வீணாக்காமல் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பண்புகளையும் குறைந்த செலவில் அதிகம் பயன்படுத்தப்பெறும் அரசு நிர்வாகத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாகவும் மக்கள் மத்தியில் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.